வணக்கம். இன்னொரு நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த நேர்பட பேசுவதிலையும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க போறேன். அதாவது இன்றைக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் முக்கியமான ஒரு நாளை அனுஷ்டிச்சு கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியில் இருந்த ஒரு அறிவு பொக்கிஷமாகவும் ஈழத்தமிழர்களின் அறிவுசார் அடையாளமாகவும் இருந்த யாழ் பொது நூலகம் சிங்கள காடையவர்களினாலும் சிங்கள அரசினாலும் எரிக்கப்பட்டு இன்றோடு 43 வருஷங்கள் கடக்கின்றது. இந்த நாளை எங்கள் இனத்தின் மீது நடத்தப்பட்ட பண்பாட்டு இனப்படுகொலையாக பிரகடனப்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அனுஷ்டிச்சு வாரம். வலியோடும் உணர்வோடும் எங்கள் இனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட அவலத்தின் ஒரு குறியீடாக இந்த விஷயத்தை நாங்கள் சந்ததி கடத்தி வாரோம். அந்த வகையில் இன்றைக்கு நான் பேச போற விஷயம் முக்கியமானது. இந்த யாழ் நூலக உருவாக்கம் எப்படி நடந்தது என்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல கதைக்க போறேன். பொதுவாகவே சிங்களவர் மத்தியில நாங்கள் யாழ் நூலக எரிப்பு பற்றிய ஒரு வாதாட்டத்துக்கு போனாலோ அல்லது எங்கள் மீது ஒரு பண்பாட்டு இனப்படுகொலை நடத்தப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை சொல்ல போனாலோ அவர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வாதம், அதாவது யாழ் நூலகம் என்பது 1956க்கு பிறகு உருவாக்கப்பட்டது. எனவே அங்க இருந்த நூல்கள் எல்லாமே 56ஆம் ஆண்டுக்கு பிறகு வாங்கி வச்ச புத்தகங்கள் தான். ஈழத்தமிழர்களுடைய தொன்மையையும் வடக்கு கிழக்கு இணைஞ்சது ஈழத்தமிழருடைய தாயக பிரதேசம் என்றதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே அந்த நூலகத்தில் இருக்கே இல்லை என்று சொல்லுவீங்க. ஆனால் இந்த நூலகத்தின் உருவாக்கத்தின் வரலாற்றை நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், எப்படி இந்த நிலம் சார்ந்த அரசியல், அதாவது வடக்கு கிழக்கு என்றது தமிழர்களுடைய தாயக பகுதி என்றதை உரிமை கோர்றதுக்கு நூலகம் எவ்வளவு ஆவணங்களை வச்சிருந்தது, அதுக்குரிய வேலை திட்டத்தை இந்த நூலகம் எப்படி மேற்கொண்டது என்றதுக்கான ஆதாரத்தை நாங்கள் நூலகத்தின் வரலாற்றை தேடுறதன் ஊடாக பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில நூலகத்தின் உருவாக்கம் பற்றிய ஒரு சின்ன வரலாற்று செய்தியை நான் இந்த நேர்பட பேசுவதில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முதல்ல யாழ் நூலகம் உருவாக்கப்படுற காலத்தில் இருந்த யாழ்ப்பாணத்தின் நிலைமைகள், சமூக நிலைமைகள் எப்படி இருந்தது என்று பார்க்க வேணும். வெள்ளக்காரர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆளும்போது யாழ்ப்பாணம் அவர்களுடைய முக்கியமான நிர்வாக அலகாக இருந்திருக்கு. வெள்ளக்காரர்களுடைய அரசாங்கத்துல யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்துகிற தமிழர்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருந்திருக்கணும். அதுக்கு பிரதான காரணமே யாழ்ப்பாணத்தில் இருந்த அந்த கல்வி மரபு தான். இங்கே ஆங்கிலத்தையும் வேறு பல மொழிகளையும் கற்றுத்தேர்ந்த புலமையாளர்கள் பல பேர் இருந்திருக்கணும். அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கத்தில் முக்கிய பல பதவிகளில் இருந்திருக்கணும். எனவே அந்த 900கள் கால பகுதிகளில் வாசிப்பின் தேவையும் அறிவை பெருக்கிக் கொள்றது தேவையும் ஆர்வமும் யாழ்ப்பாணத்தில் பரவலாக ஏற்பட்டிருந்தது. எல்லா மக்களுமே வாசிப்பில் அதிக ஆர்வம் காட்டினர், ஈடுபட்டனர். எதையாவது தேடி தேடி அறிஞ்சு கொள்றதுல ஆர்வம் கொண்டு இருந்துச்சுன்னா, அதோட புதுசு புதுசா வார ஆக்களை கல்வி பக்கம் திருப்பி விடுறதுக்கான தேவையும் அன்றைக்கு இருந்த புலமைசார் மரபினர் தரப்புகள் எல்லாருக்குமே இருந்தது. எனவே இதுக்கான வாய்ப்புகளை சூழலை அவை உருவாக்குறதுக்கு பாடுபட்டுச்சு. அப்படி இந்த உயரிய எண்ணத்தோட வந்த ஒருவர் தான் KM செல்லப்பா என்பவர். இவர் அன்றைக்கு இருந்த ஒரு அரச நிறுவனத்துல ஒரு சின்ன பதவியில இருந்த போதும் யாழ்ப்பாண சமூகத்தையும் குறிப்பா யாழ் நகரத்தை அண்டின் வாழ்ந்த மக்களை கல்விமயப்படுத்துறதுல பெரிய பங்காற்றினார். அது குறித்து அதிக ஆர்வத்தோடு செயற்பட்ட ஒருவர் இந்த KM செல்லப்பா என்றவர். செல்லப்பா அவர் வாழ்ந்த பகுதிகளில் அந்த காலத்துல பத்திரிகைகள் கிடைக்கிறது மிக அரிது. நாளாந்த பத்திரிகைகளும் சரி, வாராந்த பத்திரிகைகளும் சரி. நாளாந்த பத்திரிகைகள் இல்லையென்றே சொல்லலாம். வாராந்த பத்திரிகைகள், மாதாந்த சஞ்சிகைகள் கிடைக்கிறதெல்லாம் அரிது. அப்படி செல்வந்த குடும்பங்களுக்கு கிடைக்கிற சஞ்சிகைகள் பத்திரிகைகளை ஒரு வீட்டுல வாசிச்சு முடிச்ச பிறகு அப்படியே அந்த பத்திரிகை அப்படியே அந்த பத்திரிகை அயல் வீட்டுக்கு போய், பக்கத்து வீட்டுக்கு போய், அப்படி போய் இப்படி போய் அந்த கிராமமே அந்த பத்திரிகையும் அந்த சஞ்சிகையும் சுத்தி வார ஒரு சூழல் தான் இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் வாசிப்புல ஆர்வம் காட்டுச்சினோம். இதை நன்கு விளங்கி கொண்ட செல்லப்பா அவர்கள் தண்ட வீட்டுல ஒரு வாசிக சாலையை உருவாக்குற வேலையில ஈடுபட்டார். அதாவது தனது சேகரிப்புல இருந்த பத்திரிகைகள், இதழ்கள், மாத சஞ்சிகைகள் எல்லாத்தையும் தன்னோட வீட்டுல இருந்த, அவரோட வீட்டுக்கு பேர் லங்கா ஹவுஸ், தன்னோட வீட்டுல இருந்த ஒரு சின்ன அறைக்குள்ள அதெல்லாத்தையும் வச்சு வார போறார்கள் வாசிச்சுட்டு போகலாம் என்று சொல்லி சொன்னார். அப்ப அந்த கிராமத்துல நகர ஆண்டின பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் இரவு பகலாக அவற்றை வீட்டுல இருந்து பேப்பர்களை வாசிக்கிறதும் இதழ்களை வாசிக்கிறதுலையும் ஈடுபட்டுச்சுன்னு. எனவே இந்த ஆர்வத்தை பார்த்து அவரே அதிசயிச்சு போனார். இவ்வளவு மக்கள் வாசிக்கிறதுல ஆர்வம் காட்டியிருக்கணுமான்னு சொல்லி காலம் 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் அவற்றை வீட்டுல வாசிக்கிறதுக்காக மக்கள் அலமோதிச்சினோம். எனவேதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது, இதை நாங்கள் ஒரு வாசிக சாலையா மாற்ற வேணும் என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்தார்ன்றா, பொதுவில் ஒரு அறிவித்தல் விட்டு பார்ப்போமான்னு யோசிச்சார். அதை நடைமுறைப்படுத்தினார். அதாவது இப்படி ஒரு
பொதுமக்களுக்கான வாசிய சாலையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. எங்கட மக்களை அறிவுமயப்படுத்தவும், கல்வி அறிவை மேம்படுத்தவும், எங்கட வரலாற்று விஷயங்களை ஆவணப்படுத்தி வைக்கவும், அதை மக்களுக்கு பரப்புறதுக்கும் ஒரு வாசிய சாலை தேவை. எனவே இந்த வாசிய சாலையை உருவாக்குறதுக்கான ஒரு விண்ணப்பத்தை அன்றைக்கு தமிழர் வாழ்ந்த எல்லா பகுதிகளுக்குமே தபால் மூலமாக அனுப்பி வச்சார். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு, கண்டி, கொழும்பு எல்லா இடத்துக்குமே இந்த விண்ணப்பங்களை அனுப்பினார். இது நடந்தது 1933 மத்திய பகுதியில நடந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லா இடமும் போக பேப்பர்லையும் அதை விளம்பரமா போட்டார். அப்போ அந்த இந்து சாதனம் எல்லாம் இந்த விளம்பரம் வந்திருக்கு. இந்த விளம்பரத்தை போட்டு இப்படி ஒரு விஷயம் செய்யலாமான்றதை பரிசோதிச்சு பார்த்தார். இதை பார்த்தோன்னா மக்களும் அன்றைக்கு இருந்த கல்விமான்களும் ஆர்வப்பட்டுச்சுனும். எனவே இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லி 1934 இதுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துவோம், இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவோம் என்ற முடிவுக்கு எல்லா பெரியவர்களுமே வந்துச்சுனும். அதன்படி 1934 ஜூன் மாதம் 4 ஒரு சனிக்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில கூடின இந்த ஆர்வலர்கள் முதலாவதாக ஒரு சங்கத்தை உருவாகிச்சினோம். அதன்படி 1934 ஜூன் மாதம் 4 ஒரு சனிக்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில கூடின இந்த ஆர்வலர்கள் ஒரு பொது முடிவுக்கு வந்துச்சினோம். அதாவது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு பொதுமக்கள் வாசிய சாலையை உருவாக்குறது, அதுக்காக என்னென்ன வேலை திட்டம் செய்யலாம் என்றதெல்லாம் கலந்து ஆலோசிக்கிறதுக்கான ஒரு உடன்படிக்கையை எட்டுச்சினோம். அந்த உடன்படிக்கையின்படி தீவிரமாகவே மக்கள், ஆர்வலர்கள், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாருமே வேலை செய்ய தொடங்கிச்சு. வெறுமனே யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லாமல் செல்லப்பா அவர்களை தலைமையாக கொண்டு தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் போய் புத்தகங்கள் சேகரிக்கிற வேலையை செய்ய தொடங்கிச்சினோம். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவோணமலை, கொழும்பு என்று சொல்லி செல்லப்பாவும் அவரோட சேர்ந்த சகாக்களும் போய் மக்கள்கிட்ட இருந்து புத்தகங்களை, ஓலைச்சுவடிகளை, அவர்கள் எழுத்தாவணங்களாக வீடுகளில் பயன்படுத்தின, பாவிச்சு வந்த, ஆவணமாக பாதுகாத்து வந்த எல்லா விஷயங்களையுமே சேர்த்துச்சினோம். அதை சேர்த்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து அந்த பொது நூலகத்துல வச்சவர். இப்படி வைக்கும்போது மக்கள் ஆர்வமா வாசிக்க வலிக்கிட்டுச்சினோம். வேறு வேறு இடங்கள்ல இருந்து அந்த புதினங்களை வாசிக்க தொடங்கிச்சினோம். எனவே மேலும் அந்த வாசிய சாலை பரபரப்பாச்சு. இப்படி தமிழர் வாழ்ந்த பகுதிகள் எல்லாத்திலையும் புத்தகத்தை போய் சேகரித்து கொண்டு இங்கே வர யாழ்ப்பாணத்துல செல்லப்பா அவர்களுடைய வீட்டுல புத்தகங்களை வைக்க இடம் காணாம போயிட்டு, எனவே புதுசா ஒரு இடத்தை தேட வேண்டிய தேவை எழுந்தது. ஆகவே தேடி பார்த்தா யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி வீதியில ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு வாடகைக்கு எடுத்தா புத்தகங்களை கொண்டே வச்சு அங்க ஒரு வாசிய சாலையை உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்து அதன்படி அந்த இடத்த வாடகைக்கு எடுக்கிறோம். அதுக்கு வாடகை வந்து அந்த நேரத்துல மாத வாடகை 25 ரூபாய். புத்தகங்கள் எல்லாம் கொண்டே அடிக்காச்சு. அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். முதல்ல செல்லப்பா அவர்களோட வீட்டுல இருந்தது, எனவே பராமரிக்கிறது அவரே பார்த்துக்கூடாது. இப்ப தனி இடத்துக்கு போனோம்னா பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே முதலாக ஒரு நூலக பணியாளரை அந்த செல்லப்பா அவர்கள் உருவாக்கின வாசிய சாலையில அமர்த்திக்கணும் பணிக்கு. அவருக்கு அப்ப சம்பளம் 20 ரூபாய். எனவே மாதம் எப்படியோ வாடகையாகவும் சம்பளமாகவும் கொடுக்க இந்த நூலக சங்கத்துக்கு தேவைப்பட்ட காசு வந்து அப்ப 25 45 ரூபாய். இந்த 45 ரூபாய் எப்படி சேகரிக்கிறது என்று பார்த்தால் அந்த இடத்துல இருந்த கடைகள், தனவந்தர்கள் எல்லாமே மாதம் கொஞ்சம் காசை கொடுத்து அவருடைய சம்பளத்தையும் வாடகையையும் கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்துச்சு. செல்லப்பா அவர்கள் மிக சிக்கனமாகவும் நேர்த்தியாகவும் இந்த கணக்கு விஷயத்தில் இருந்தார். அப்பவே அவர்கிட்ட வந்து இப்படி பொதுமக்கள் தந்த காசுல வந்து 1184 ரூபாய் 22% இருந்ததாக ஒரு கணக்கு இருக்கு. அதோட அவர்கிட்ட 844 புத்தகங்களும் சேகரிக்கப்பட்டிருந்தது. இது பொதுவான புத்தகங்கள்ல பல அரிய புத்தகங்கள், ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை சொல்ற புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் தான் அந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி வீதியில் இருந்த 2வது வாசிய சாலையில இருந்தது. அதாவது 2வது இடம் மாறி போன வாசிய சாலையில இருந்தது. இப்படி யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இருந்த நூலகத்துக்கும் இடம் போதான் வந்தது. ஏனென்றா பெரிய 2 மேசை அங்கே இருந்தது அந்த நேரம். அதோட கண்ணாடி அலமாரி 2 ஃபுல்லா புத்தகம் இருந்தது. மற்றது இருந்து வாசிக்கிறதுக்கான இடம் பெரிய அளவுல தேவைப்பட்டது. எனவே இன்னொரு இடத்துக்கு மாறலாம் என்ற முடிவுக்கு அந்த வாசிய சாலை சங்கத்தினர் வந்தனர். அதுக்கு செல்லப்பா அவர்களும் உடன்பட்டார். 1936 அபூபக்கர் வீடு என்று சொல்லி ஒரு வீட்டுக்கு இந்த நூலகம் இடம் மாறுது. முதல் இருந்ததோட இது கொஞ்சம் பெரிய இடம். ஆனா அந்த வீட்டிலையும் கனகாலம் இருக்கையில அங்க ஒரே இரைச்சல், சத்தம், தூசு போன்ற விஷயங்களால இன்னொரு இடத்துக்கு மாத்துவோம் என்ற முடிவுக்கு வருகிறது. யாழ்ப்பாணம் அரசவாடி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மல்லவராயர் கட்டிடம் என்று சொல்லி பெரிய ஒரு வீட்டுக்கு நூலகம் முதலாக பெரிய ஒரு இடத்துக்கு இடம் மாறுது. அங்க பெரிய 2 அறைகள், பெரிய 2 ஹோல் எல்லாம் இருக்குது. நிறைய புத்தகங்கள், நிறைய தளவாடங்கள் போடக்கூடிய வசதி இருக்கு. எனவே அந்த இடத்துக்கு நூலகம் இடம் மாறுது. இப்பவும் அது நூலகம் என்று நான் சொல்றேனே தவிர அவே நூலகம் என்று ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணல. எல்லா இடமும் வாசிக சாலை என்றதுதான் சொல்லி இருக்கணும்.
1936ஆம் ஆண்டுல நகராட்சி மண்டபத்துக்கான தனியொரு கட்டடம் அமைக்கப்பட்டாலும் அந்த கட்டடத்துல நூலகத்துக்கான இடவசதி ஒதுக்கப்படவில்லை. எனவே நகராட்சி மண்டபம் வந்த பிறகும் கூட நூலகம் இந்த மல்லவராயர் கட்டடத்திலேயே இயங்கி இருக்கு. அந்த மல்லவராயர் கட்டடம் இப்ப எங்க இருக்கு, இப்ப இருக்கா இல்லையா என்ற விஷயங்கள் எல்லாம் தேடி பிடிக்கிறது சரியான கஷ்டம். அந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் இருந்த யாராவது இருந்தா இந்த வீடியோவின் கீழே வந்து அந்த இடத்தை, அந்த அமைவிடத்தை எங்களுக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க. அதை பற்றியும் நாங்கள் ஒரு வீடியோ செய்யலாம். ஏனென்றால் யாழ்ப்பாண நூலகத்தின் வரலாற்றில் இந்த மல்லவராயர் கட்டிடம் மிக முக்கியமானது. 1949ஆம் ஆண்டு யாழ் நகராட்சி மன்றமாக இருந்த சபை யாழ் மாநகராட்சி மன்றமாக மாற்றப்பட்டது. சாம் இதனுடைய முதல் நகராட்சி சபை தலைவராக சாம் ஏ சபாபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அவர் தெரிவு செய்யப்பட்ட உடனே முதல் வேலை இந்த யாழ் வாசிய சாலைக்கு ஒரு நிரந்தரமான கட்டடத்தை அமைக்கிறது என்பதை முடிவெடுத்தார். அதுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கினார். அந்த சங்கத்துக்கு பேர் யாழ்ப்பாண வாசிய சாலை சங்கம். இது 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த சங்கம் வந்த உடனேயே மக்களும் அதுல பங்கு பெற்றார்கள். மதம் சார்ந்த தலைவர்கள் அதில் ஈடுபட்டார்கள். கிறிஸ்தவ இந்து மத பிரதிநிதிகள் அதில் அங்கத்துவம் பெற்றார்கள். சமூக ஆர்வலர்கள், புலமையாளர்கள், கற்று தேர்ந்தவர் எல்லாருமே இந்த சங்கத்தில் அங்கத்துவம் பெற்று எப்படி இந்த வாசிய சாலையை உருவாக்குறது என்ற ஆலோசனைகளில் ஈடுபட்டார்கள். அதன்படி தென்னாசியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு நூலகத்தை நாங்கள் உருவாக்க வேணும், சர்வதேச அறிஞர்களுடைய ஆலோசனைப்படி இந்த நூலகம் அமைய வேணும், தமிழ் அரிய பல நூல்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்க வேணும் என்று சொல்லி எல்லாம் பல ஆலோசனைகளையும் சிபாரிசுகளையும் அந்த சங்கத்தினர் முன்வச்சவர். அதனை எல்லாம் ஏற்றுக்கொண்ட சபாபதி இந்த யாழ்ப்பாண வாசிய சாலை சங்கத்தின் ஊடாக அதை செய்யறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். முதல் வேலை இதுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி தேவைப்பட்டது, அந்த நேர காசு. எனவே இந்த காசை நாங்கள் எப்படி சேர்க்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஆலோசனை செய்தார்கள். இந்த 5 லட்சம் ரூபாய் காசை சேர்க்கறதுக்கு பல வழிகளை பற்றி மக்கள் யோசிச்சார்கள். ஆக்கள்கிட்ட இருந்து நிதி திரட்டுறது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. நிதி திரட்டுறதுக்கான ஆக்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் நூலகம் கட்டுறதுக்கான நிதியை சேகரித்து கொண்டிருந்துச்சுன்னா, சம நேரத்தில் இந்த நூலகம் அமைக்கிறதுக்கு தூதரகங்கள் கூட உதவி இருக்கு. அந்த நேரமே அமெரிக்கன் தூதரகம் வந்து $22,000 வந்து இதுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்தியா 10,000 ரூபாய் காசு கொடுத்துருக்கு. யாழ்ப்பாண மக்கள், ஏனைய பிராந்தியங்களில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நிறைய நிதி உதவியை செய்திருக்கணும். வர்த்தகர்கள் நிறைய உதவிகளை செய்திருக்கணும். அவருடைய பெயர் விவரங்களை எங்கேயுமே பெற முடியாம இருக்கு. கட்டாயம் இதெல்லாம் எங்கேயோ பதிவுல இருந்திருக்கவே வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்தும் நடன நாடக கலைஞர்களை கூட்டிக் கொண்டு வந்து இஞ்ச நாடகங்கள், கூத்துக்கள், நடனங்கள் எல்லாம் போட்டு காசு சேர்த்திருக்கணும். அந்த நிதி எல்லாமே சேர்த்து அவர்கள் 5 லட்சம் ரூபாய் காசை மிக எளிதாக குறுகிய காலத்திலேயே சேர்த்து கொண்டிருக்கணும். இப்படி நிதியெல்லாம் திரட்டின பிறகு நூலகத்தை எங்க அமைக்கிறது என்ற விவாதம் எழுந்தது. அந்த விவாதத்துல டச்சு கோட்டைக்கு முன்பாகவும் அதே நேரத்தில் நரசிங்கர் கோயிலுக்கு பக்கத்திலேயும் இந்த நூலகத்தை அமைக்கலாம் என்று எல்லாரும் முடிவுக்கு வந்தவ. ஆனாலும் சில சர்ச்சைகள் இருந்தது. இப்படி பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை இவ்விடத்தில் அமைக்கிறது ஊடாக பக்கத்தில் இருக்கிற பல நூற்றாண்டு தொன்மையான அந்த நரசிங்கர் கோயிலுடைய வளைவுகள், கோயிலுடைய கோபுரம் எல்லாம் மறைக்கப்படும் என்று சொல்லி அந்த இடம் வேண்டாம் என்றும் சில விவாதங்கள் எழுந்திருந்தது. ஆனால் இது எல்லாத்தையுமே கருத்தில் எடுக்காம அதே இடத்துல அமைக்கிறது என்று சொல்லி யாழ் நூலக சங்கம், அதாவது அந்த வாசியசாலை சங்கம் பொறுமையாக இந்த விஷயத்தை நகர்த்தி போனது. அதுக்கு பிறகு அடுத்த பிரச்சனை வந்தது. இந்த நூலகத்தை அமைக்கிறேன்னா சர்வதேச ரீதியில பிரபலமான கட்டடவியலாளர்களை அழைச்சி வர வேண்டும் என்று. அதுக்கும் மும்பையிலிருந்து அந்த நேரம் பிரபலமான கட்டடவியலாளராக இருந்த ரங்கநாதனை அழைச்சி கொண்டு வந்தது. அவரும் இந்த இடம்தான், அதாவது இந்த நரசிங்கர் கோயிலுக்கு முன்பாக இருக்கிற இடம்தான் இந்த நூலகம் அமையறதுக்கு பொருத்தமான இடம் என்று சொல்லி அந்த இடத்தை சிபாரிசு செய்துட்டு போனார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து திராவிட கட்டடக்கலை மரபின் அடிப்படையாக, ஏன்னா அந்த நேரம் திராவிட கட்டடக்கலை என்று சொல்லப்படுற அந்த டோம் மேல மாதிரி இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு கட்டட அமைப்பு தான் அதிக செல்வாக்குள்ளதாக இருந்தது, எல்லாரும் விரும்புறதாக இருந்தது. எனவே அந்த அமைப்பில இந்த கட்டடத்தை அமைக்கிறதுக்கு அந்த கட்டடவியல் துறையில நிபுணத்துவம் வாய்ந்த பிரபலமாக இருந்த நரசிம்மனை இங்க கூட்டிக் கொண்டு வந்தவர் VM நரசிம்மன் என்ற அந்த பிரபலமான கட்டடவியல் அறிஞர் 1954ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். அவர் இங்கேயே தங்கியிருந்து கட்டட பணிகளை ஆரம்பித்தார். அதன்படி 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இப்ப இருக்கிற யாழ் பொது நூலகத்துக்கான கட்டடத்துக்கான அத்திவாரம் இடப்பட்டது. அந்த அத்திவாரம் இடப்படும் போது அப்ப இந்த பணிகளை முன்னெடுத்த சாம் சபாபதி அவர்களும் சமய தலைவர்களும் அந்த நேரம் இருந்த பிரபலமான அரசியல்வாதிகளும் பங்கெடுத்தவர். மக்களும் அதுல பெரும் ஆர்வத்தோட அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு இருந்துச்சு. 1954ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச இந்த கட்டட பணிகளானது 1959ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த கட்டடத்தை அமைக்கிற வேலைகள் நடந்தது. இதை அமைக்கும் போதே 2 மாடி கட்டடமாகவே அவர்கள் அமைச்சிட்டு இருந்தோம்.
எனவே அந்த நேரமே இந்த நூலகம் இப்ப இருக்கிற வடிவமைப்பை பெற்றுவிட்டது. இப்படியாக தொடங்கின யாழ் நூலக அமைப்பு பணிகள் 1959ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. அதே நாளில் தான் திறந்தும் வைக்கப்பட்டது. இந்த நூலக திறப்பு விழாவில் உள்ளூர் அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள், சமய தலைவர்கள் என்று சொல்லி பலர் கலந்து கொண்டுச்சுன்னா அவர்களோட அமெரிக்க தூதரக அதிகாரிகள், இந்திய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே இந்த நிகழ்வுல கலந்து கொண்டுச்சுன்னா அந்நாள் அந்த திறப்பு விழா நடந்த நாள் என்பது யாழ் நகரத்துல மிக முக்கியமான கொண்டாட்ட நாளாக இருந்தது. உலகத்திலேயே ஒரு நூலகத்தை இப்படி மக்கள் ஆரவாரத்தோடும் கொண்டாட்டத்தோடும் திறந்து வச்சது யாழ்ப்பாணத்துல தான் இருக்கும் என்று சொல்லி பலரும் வியந்து பார்த்துச்சினம். இப்படித்தான் தென்னாசியாவிலேயே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் மிக முக்கியமாகவும் கொள்ளப்படத்தக்க அந்த யாழ் நூலகம் உருவாக்கப்பட்டது. இப்படியாக மக்கள் விருப்போடு மக்கள் தம் உழைப்பையும் உணர்வையும் குருதியையும் தங்களுடைய சேகரிப்பில் இருந்த வரலாற்று பொக்கிஷங்களையும் சிறுக சிறுக சேர்த்து கொட்டி அமைத்த அந்த யாழ்ப்பாண மக்களுடையதும் ஈழத்தமிழர்களுடையும் பொக்கிஷ ஆவணமாக இருந்த யாழ் நூலகம் 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிங்கள காடையர்களால் எரிக்கப்பட்டது. இந்த எரிப்புக்கு இலங்கை அரசாங்கமும் காவல்துறையும் தங்களோட பூரண ஆதரவை வழங்கி நின்றது என்றதை அந்த கால பத்திரிகைகளை நாங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த நூலகம் எரிக்கப்பட்ட போது தென்னாசியாவிலேயே இருந்த மிகப்பெரிய நூலகம் மட்டுமல்லாது ஈழத்தமிழர்களுடையதும் தென்னாசிய மக்களுடையதும் வரலாற்றையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துகிற பல முக்கியமான அரிய பல நூல்கள், ஏடுகள், ஓலைகள் எல்லாமே அங்கே இருந்திருக்கு. இந்த நூலகத்தை எரித்ததன் ஊடாக அத்தனை வரலாற்றையும் இலங்கை அரசாங்கம் எரிச்சு விட்டது. எனவேதான் ஹிட்லருக்கு அடுத்தபடியாக ஒரு பண்பாட்டு இனப்படுகொலை நடந்த நாடாக இலங்கை இன்றைக்கும் கொள்ளப்படுது. இது இலங்கைக்கு மாத்திரமல்ல, சிங்கள சமூகத்துக்கும் உலக மட்டத்தில் ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தி கொடுத்ததும் இன்றைக்குமே நீக்க முடியாத ஒரு கரையை ஏற்படுத்தி கொடுத்ததுமான சம்பவமாக இன்றைக்கும் வரலாற்றில் பதிவு பெற்றப்பட்டு இருக்கு. இதுபோல பல அரிய தகவல்களை நான் நேர்பட பேச இருக்கிறேன். இதை தொடர்ந்து பார்க்கறதுனூடாக எங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவை. ஆதரவு என்றால் இந்த வீடியோவை 4 பேருக்கு பரிந்துரை செய்யறது, இந்த வீடியோவை ஷேர் பண்றது, இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எழுதுறது முக்கியம். இதுல ஏதாவது வரலாற்று தவறுகள் நிகழ்ந்தால் அதை எங்களுக்கு சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை நாங்கள் திருத்தி நாங்கள் அதை வெளியிடுவோம். நன்றி.